ரிஷபராசி என்பர்கள் இந்த வாரம் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எதையும் பிளான் பண்ண வேண்டாம். வழக்கமாக உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்ருங்க. அஷ்டமஸ்தானம் உங்களுக்கு வலுக்கிறது. 8ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் வரும்போது அதில் குறிப்பாக ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனே 8ஆம் இடத்திற்கு இந்த வாரத்தின் கடைசியில் தான் போகிறாரு. அப்படி போகும்போதே பலன்கள் தெரிஞ்சிடும். புதன் சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் ஒரு வீட்டில் குறைந்த காலம்தான் இருப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பலனை உடனே தர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் 8ஆம் இடம் வலுக்கிறது. இந்த வாரத்தில் சந்திரனும் அந்த இடத்திற்கு வரப்போகிறார். அதனால் பெரிய விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்குறது, அதை பண்ணுறது, பிளான் பண்ணுறது, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறது அப்படின்றதெல்லாம் வேண்டாம். மிகப்பெரிய பொருளாதார விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது, முதலீடு பண்ணுறது, கடன் கொடுக்கறது, சொத்து வாங்கிறது, விற்கிறது, கல்யாண விஷயம் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்றாட பணிகள் இந்த வாரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் படிப்பு, வேலை, அதெல்லாம் ஃபேமிலி பார்த்துக்கிறது, குடும்பம் நடத்துறது, அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக போகும். முக்கியமான விஷயங்களில், பெரிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் போதுமானது. இந்த வாரத்தில் பிரச்சனை எதுவும் கிடையாது. மேலும் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தை தொடங்கும் போது ஒவ்வொரு நாள் காலையிலையும் 6லேருந்து 7 அந்த கிழமை நாதனுடைய ஹோரை தான் வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு முடிந்த வழிபாட்டை வைத்துக்கொண்டு அதன் பிறகு நாளை தொடங்குங்க. இந்த வாரம் சாதகமாக இருக்கும்.